Disclaimer: This is a fictional animated story created for entertainment purposes only. This content is intended for a general audience and is not made for children. Suitable for 16 plus audiences. Thank you. என்கேஜ்மெண்ட் அழகா கொண்டாடினவ பத்தையிலக்கா. யாச்சி சாப்பிட்டேல, சாப்பாடு எப்படி இருந்து? கட்டி யாமுட்டி லட்சுமி லட்சுமின்னு பாட்டு கிடக்கான தவத்து முடிய விட்டு தள்ளுங்கட்டி யாமுட்டி எட்டி அவன் நடிச்சுட்டு கிடக்கட்டி நடிப்புக்கிற நாயவா. வாங்காச்சி, சும்மா எல்லாரையும் குறை சொல்லிட்டே இருக்காதிய. எட்டி கிழக்கு மொழவலா எட்டி எல்லாத்துக்கிட்ட சொன்னது கேட்டு கிடக்க. எட்டி அந்த நடிப்புக்கார நாயை நம்பாஜி அவன் நடித்தா உங்கள்கிட்ட வந்து நல்ல உருட்டுட்டு போவான். ஏன்ச்சி இப்படி அவளை சொல்லிக்கிட்டே இருக்குதியா? அவ பாவாச்சி, பார்க்கதான் அப்படி. ஆமாச்சி, சும்மா ஒரு பொம்பளைய குறை சொல்லிட்டு இருக்காதிய. எவ்வளவு பாசமா இருந்தா தெரியுமா டியானிசி ஆடும்போது? சே, எப்படி எங்களுக்கு துணைக்கு நின்னா தெரியுமாச்சி. இவளை போய் இப்படி நீங்க சொல்லுதீல. பத்திராளி பிள்ளைகள் வேணுச்சு. அதுவும் அலுப்புல கிடந்து தூங்கிட்டு இருக்கு. இப்பதான் சூடம் கடுகு எல்லாத்தையும் போட்டு நல்ல தேய்ச்சி வெளியே தூக்கி போட்டு எரிச்சு வச்சிருக்கேன். எப்பா பிள்ளைக்கு நிறைய கண்ணு விழுந்திருக்கு கேட்டியா? பெரிய எடுத்து சம்பந்தம் பெரிய எடுத்து சம்பந்தம்னு எல்லாம் அவளை அரிச்சிட்டாளுவங்க. ஆமாட்டி, நம்மளே எதிர்பார்க்கலையே இவ்வளோ பெரிய இடத்து சம்பந்தம் நமக்கு வரும்னு. எல்லாம் கடவுளோட இதுதான். எப்படி எப்படியோ பிள்ளை வாழ்க்கை சீரழிய வேண்டியது எங்க வந்து எப்படி முடிஞ்சிருக்கு பத்தியா? நல்ல வேலைக்கு கடன் வாங்காம எங்கேஜ்மெண்ட்டை முடிச்சிட்டேன்டி. அப்படியே கல்யாணத்துக்கு கடன் வாங்காம முடிச்சிட்டோம்னா நிம்மதியா கட்டச்சாவும் கேட்டேல. வாய மூடிட்டி. நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும், கட்டச்சாவும் மொட்டை ஓடும்னு. வாய மூடு. இல்லங்க சொல்லுதே, ஒரு இதுல சொல்லுதே. சரி வாங்க வெளியில போய் இருப்போம். ஒரே வெக்க அழகா காத்தோட்டமா வெளியில கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்போம். ஆமாட்டி, வா கொஞ்சம் வெளியில உட்காந்துட்டு காத்தோட்டமா. நீங்க யாச்சி வருத்தப்படுத்திய? அவ நம்ம கூட எப்பவும் போல இருக்கட்டும். நம்ம எல்லாரும் அதை விட அதிகமா ஒன்னா இருப்போம். உங்களுக்கு புரிய வாட்டி எட்டி அவ இடத்த எடுக்க போறா. எல்லாவளும் லட்சுமி லட்சுமின்னு அவகிட்டயே போறிய. இந்த ஆட்சியை ஒரு நிமிஷம் நினைக்கலட்டி என் இடத்த அவ பிடிக்க போறா. எல்லாரும் சொன்னா கேளுங்க. அவன் நடிக்காட்டி அவன் நடிக்கும். அந்த நடிப்புக்கோர சிரிக்கு உங்களை நடிச்சு நடிச்சு ஏமாக்குவா. ஏச்சி அவன் நடிக்கானோ நடிக்காம இருக்கானோ நம்ம கிட்ட இப்ப ஒழுங்கா தானே ஆச்சி இருக்கா. அவ ஒழுங்கா இருக்க வரைக்கும் நம்ம ஒழுங்கா இருப்போம். வாரே வாரேன்னு கூட வரவள வராதன்னு எப்படி சொல்ல முடியும் ஆச்சி? அதானே சீமை வைக்க சிரிக்கு வரல. எங்கிட்டி எங்கிட்டு உங்க வீட்டுக்கு வாங்கிட்டி உங்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. எனக்கு வியாக்கியானம் பேசுவாளுவா. வியாக்கியானம் எங்கிட்டி சவட்டு முடிவாள. உங்க வீட்டுக்கு வாங்கிட்டி. என்ன ஆச்சு திடீர்னு எந்திரிச்சிருந்து ஏசுதிய? ஒண்ணு இல்ல, கோவப்படாதிய. ஏடி அந்த வாரியல என்னது இது? என்னதாச்சு? ஏடி அங்க பாரு. என்னது இது? என்ன சுருதி நீ இப்படி செஞ்சிட்ட? உனக்காண்டி நான் வாசல்லையே நின்னுட்டு இருந்தேன் தெரியுமா? லாஸ்ட் போட்டா பிடிக்கிறது வரைக்கும் அங்கனையே நின்னு வந்திருக்க வேண்டியது நட்டி. எத்தனை தடவை படிச்சு படிச்சு வா வான்னு வந்துட்டு சொன்னேன். இல்ல மகேஷ், வரலாண்டாம்ல இருந்தேன். இங்க ரொம்ப வேலையா போச்சு எங்க அம்மாக்கு. எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம ஆயிட்டு கேக்குதால, அதனாலதான் வர முடியாம ஆயிட்டு. சாரில மகேஷ். போட்டி நீயும் சாரி. எல்லாத்தையும் நான் சீன் போட்டுட்டே இருந்தேன். யாரு வருவா யாரு வருவா. நீ என்னை ஏமாத்திட்டு இனிமே நான் உன்னை எங்கேயுமே கூப்பிட மாட்டேன் சுருதி. மகேஷ் யாமெல்லாம் இப்படி சொல்லுத? நான் வியானுன்னு வராம இருப்பேனால உன்னைய பார்க்கறதுக்காண்டி தானே நான் ஊர்ல இருந்து லீவு போட்டு வரேன். நான் வியானுன்னு வராம இருக்கல. சூழ்நிலை தான் அப்படி இருக்கு. கோபம் மேல ஒண்ணு இல்ல சுருதி, நீ போட வை. உனக்கு எங்க என் வருத்தத்தை பத்தி தெரியும்? ஒரு பையன் ஊர்ல எல்லாத்தையும் இதுதான் யாருன்னு சீடு போட்டு வைக்காமல அதுக்கு உனக்கு புரியாது. மகேஷ் கோவப்படாத. சரி
லட்சுமிக்கா, நான் எதுக்கு சொல்லுதம்னா, நீ குடத்தை மாத்திட்ட. உன் வாய் இப்படி இருக்கு பத்தியா, அதுக்குத்தான் எல்லாரும் சொல்லுதா, குடம் மட்டும் மாறினா போதுமா, வாயா இப்படி வங்காள தேசம் வரைக்கும் விரிஞ்சிருக்குங்க. அதான்க்கா நீ வாயை மட்டும் மாத்திட்டேன்னு வை, அப்புறம் இன்னும் அழகா இருப்ப பாக்கிறதுக்கு. எங்க அம்மா எப்படிதான் மாறினாலும் எம்மா இறைவா, எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருக்கு நம்ம. உடாமா அம்மா மாறினது எல்லாம் அந்த கடவுளோட அருள்தான். கண்டிப்பா இனி உன்னை அடிக்க மாட்டேன், ஊர்ல யார்ட்டையும் சண்டைக்கும் போக மாட்டேன், சரியா? சரிம்மா, அந்த வாயை மட்டும் கொஞ்சம் மாத்திருமா. ஏ கங்க பாரு, ஈ ஈ ஈ அப்படி வச்சுக்கிட்டே வாயை கை வச்சு இப்படி இப்படி அழுத்தி அழுத்தி சேப்ப மாத்து. அப்படிதாங்க கையை இப்ப எடு. ஒண்ணு இல்லக்கா, டெய்லி பிராக்டிஸ் பண்ணா அப்படி வந்துரும். ஐயோ, இது ஏன் இப்படி இருக்கு? கல்யாண செலவுதா யோசிக்க யோசிக்க பயமா இருக்கு. கடவுள் தான் காப்பாத்தணும். ஆமாங்க, இங்க பாருங்களா, செலவு இதுக்கே எவ்வளவு ரூபாய் ஆயிட்டு பத்தேலா. கல்யாணம்னு வரும்போது இன்னும்லாம் லெட்டர் கொடுக்கணும், சாப்பாடு இன்னும்லாம் வைக்கணும். பத்திரக்காளி, கடன் இல்லாம என்கேஜ்மெண்ட் முடிச்சதே பெருசு. இதுல பிசினஸ் வேற தொடங்கியிருக்கோம் பாரு. எந்த பக்கமும் எந்த லாஸும் இல்லாம அழகாட்டி என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிட்டோம். அதே மாதிரி இதையும் முடிச்சிடுறோம். ஆமாங்க, ஆனா சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாவ தெரியுமா? வரக்கூடியவ எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு எக்கா அழகா இருந்துக்க, யாருக்கா யாருக்கா சாப்பாடு வச்சதுன்னு கேட்டுட்டே இருந்தவ. ஆமாட்டி, போட்டா எப்படி இருந்து போட்டா பிடிக்கவே எல்லாவளும் வாயை பழந்துட்டுல போனாலுவோ. எத்தனை கேமரான்னு பரவாயில்ல, நம்மளும் பெரிய இடம் மாதிரி அழகா செஞ்சிருக்கோம்ல. எல்லாம் நல்லாதான் இருந்து கல்யாணத்தை நினைக்கும் போதுதான் கொஞ்சம் வயிற்ற கலக்குது. அது எல்லாத்துக்கும் கடவுள் வழி வச்சிருப்பாரு. என்ன நடந்தாலும் நல்லதேன்னு கடவுளை மேல பாரத்தை போட்டுட்டு இருந்துக்கிட வேண்டியதான். ஏங்க இப்ப ஏதோ சவுண்ட் வந்து பாத்தீங்களா? ஆமாட்டி, பத்திரம் சவுண்ட். ஏடி என்னடி எந்தி 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 எடி எடி என்னடி சவுண்ட்? என்ன சவுண்ட்? எடி தெரியலடி அக்கா, எத்தி வா வெளிய போவோம். ஏதோ சவுண்ட், பயமா இருக்குடி. அம்மா அப்பாவே எங்க? எடி வா வா சீக்கிரம் வா. அம்மா சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. எடி அக்கா, மாமா சர்ப்ரைஸ் பண்ணின்னு ஏதாவது சொல்லி வந்துட்டா என்ன? என்ன மாயமா, சீக்கிரம் போய் தோலை. பத்திரக்காளி, மெதுவா என் பின்னாடியே வா, வெளியே போய் பார்ப்போம். தொழிலதிபர் ஆனா இப்படி கல்லன்லாம் வரதான் செய்வான். நீ பயந்துராதன்னா. பயப்பட மாட்டேன், நீ பொம்மை கத்திய தூக்கி வச்சிருக்கீரு. கல்லன் பொம்மை கத்தியான்லாம் பார்க்க மாட்டான், கையில கத்தி இருந்தாலே பயந்துருவான். நீ எதுவும் பேசாம வந்துரு, நானே வைத்த கலக்கி வாரேன். முன்னாடி போங்க. எப்ப சவுண்ட் கேட்டுப்பா? ஏடி அனக்க கொட்டை கேட்டி கல்லங்கல வந்து பின்னாடி வா, பின்னாடி வா. ஐயோ கடவுளே, பயமா இருக்கே. சத்தம் போடாதீங்க கண்ணுவல, பின்னாடியே மெதுவா வாங்க. எப்பா மெதுவா போப்பா. ஏன் மெதுவா போ? உடப்பே அது எடுப்பால, கத்திய திருப்பி மோரையில வீசிடுறேன். சவுண்ட் போடாதட்டி பைத்தியக்காரி. நீ ஏமா கத்தி கொல்லனை கூட்டிட்டு வர, பேசாம கிரிமா. எப்ப நீ பாப்பா பாப்பா. கோம்ப கிறுக்கி கத்தி நம்மள மாட்டி விட்டுற பார்த்தா. எப்பா அங்க ஏதோ ஒண்ணு லைட் எரியுப்பா, ஒரு பாட்டில் மாதிரி. எப்ப போவாதப்ப பேய்க்கு இருக்குமா இருக்கும். ஏண்டி அதுக்கு கத்திய கீழே போடும், அந்த பாட்டில் எடுப்போம். வெளிச்சமா இருக்கு, புதையலுக்கு தேடி இருக்குமா இருக்கும். பத்திரக்காளி, பயமா இருக்குடி, அதை எடுக்கணுமா? எப்பா வேண்டாம்ப்பா, நமக்கு எதுக்குப்பா வம்பு? போலீஸ கூப்பிட்டு அவியலே எடுக்க சொல்லுவோம். பேசாம இரு. ஏண்டி அந்த பாட்டில்ல மின்னி மின்னி லைட் எரியுது, அப்பத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு வேண்டா அர்த்தம். என்ன ஏதன்னு தொட்டு பாத்துருவோம். எடுங்க, ஒண்ணு இல்ல. இங்க வந்தா மழை, போனா மண்டைக்கு மேல இருக்க மசுறு. பிரச்சனை இல்ல, எடும். அப்ப நீ எடா, இப்போ போய் எடுத்துட்டு வா, நாங்க இங்க இருந்து பாக்கோம். நான் பொம்பளை, ஆம்பளைக்கு தான் தைரியம் அதிகம். நீ எடும். எப்பா எப்பா வேண்டாம்ப்பா, பயமா இருக்குப்பா. எடுத்த உடனே ஏதாவது குழி தோண்டி அப்படியே நீ உள்ள போயிட்டேனா, இல்ல அப்படியே நீ மேல சொங்கிட்டு போயிட்டேனா? வேண்டாம்ப்பா. ஏடி சும்மா இரியாமட்டி, அவர் பயம் காட்டாத. அப்ப நீ போயா? யாரும் போக வேண்டாம், நானே போறேன். போங்க. பத்திரகாளி, ஒண்ணு இல்ல, நானே எடுக்க போறேன். எனக்கு இப்ப என்னன்னு பார்க்கணும்.
இரு நான் போறேன் இரு. வியாதி எடுப்ப என்ன பாடுபடுத்துக்கா, நீ போவாத நானே போறேன். மெதுவா போங்க, ஒண்ணு இல்ல, எதுனாலும் கடவுள் நமக்கு தந்தது. திருச்செந்தூர் முருகா, திருச்செந்தூர் முருகா, பாட்டிலுக்குள்ள என்னது எப்பா முருகா, எப்ப நீதான் எனக்கு என்னவோ அனுப்பி விட்டுருக்க, அந்த நம்பிக்கையில தான் நான் எடுக்கேன். கூடையே எடுத்து காப்பாத்து முருகா. மெதுவாங்க. எம்மா காளியம்மா, மாரியம்மா, என் புருஷனுக்கு மட்டும் ஒன்றும் ஆயிடக்கூடாது. என் ஒளி போயிட்டு என்கிட்ட டக்குனு ஏடும். ஒளியா, இரு இரு எடுக்கேன். எப்பா என் கண்ணு வளைங்க வாங்கியதுக்கு ஏதோ போட்டிருக்கு. என்னது? எடி உங்க அப்பன பாரு. ஏன் முருகா, ஏங்க ஒரு மாதிரி வெட்டிட்டு கிடக்கு, இங்க ஓடியாங்க ஓடியாங்க. எப்பா சீக்கிரம் வாப்பாங்க, என்னவோ வெளிச்சம் இருக்கு, இங்க வாப்பா. என்னது பொக்கிசத்திற்கு, என்ன பொக்கிசத்திற்கான வழின்னு போட்டிருக்கு, என்னது அப்படி? என்ன மாயோன்னு தெரியல, என்ன பொக்கிசம், வேற ஏதாவது தப்பா குப்பாங்க இருந்து வா. இல்லையட்டி. எப்பா அங்க பாருப்பா. ஏய் அம்மா முருகா, இங்க என்னத்தெல்லாமோ நடக்குது, என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. சவுண்ட் போடாத, அது எங்கேயோ போகுது பத்திரக்காளி, சவுண்ட் போடாத. அண்ணா போகுது. சரி அது போகட்டும், இது என்னவா இருக்கும்? தெரியல